Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். அது முட்டைக்கோஸ், அதுக்கு அப்புறமா வெங்காயம், கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். தேவையான பொருட்கள்: 1 கப் முட்டைக்கோஸ், 2 பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 கப் கடலை மாவு, 1/3 கப்பில் வந்துட்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லித்தழை. இப்போ ஒரு பாத்திரத்தில் முதல்ல நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திடலாம். அது பார்த்திங்கன்னா தனித்தனி பீசஸாக வரணும். அது மாதிரி நல்லா வந்து பிரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிசைகிறதுக்கும் சரி, போண்டா சுட்டு எடுக்கும் போதும் சரி, வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒன்று சேர்ந்து இருக்காத மாதிரி தனித்தனியாக வந்துட்டு பிரித்து விட்டுக்கோங்க. இப்போது அது கூடவே நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜும் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், 1 இன்ச்சு சைஸ்க்கு வந்துட்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபைன் சாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தழை, இது எல்லாத்தையுமே வந்து ஃபைன் சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் தூளும் சேர்த்திக்கிறோம். அதனால் நான் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம 1/3 கப்பில் அரிசி மாவு வச்சுருந்தோம், அதையும் சேர்த்திட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 30 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சோம்னா அந்த மசாலா எல்லாமே இந்த வெங்காயம் முட்டைக்கோஸில் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் கழித்து இப்படி தான் இருக்குது. நம்ம தண்ணி விடாமையே பார்த்திங்கன்னா சுடுற பக்குவத்தில் இருக்குது. பட் வந்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லேசாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு அந்த பக்குவம் பார்த்தாலே தெரியும், நம்ம சுட்டு எடுக்கிற அந்த பக்குவம் வந்துட்டு நல்லா பால் மாதிரி வரணும். அதனால் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா சரி, அதிகமாக தண்ணி சேர்க்கவும் வேண்டாம். வெங்காயம், முட்டைக்கோஸ், அதுக்கப்புறமா நம்ம சேர்த்திருக்கிற மாவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். மாவு அதிகமாக இல்லாத மாதிரியும் இருக்கும். அதே சமயம் காய், வெங்காயம் இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சம அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்துட்டு உருட்டி வச்சுக்கலாம். அதாவது நான் லெமன் சைஸில் வந்துட்டு உருட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னுமே சின்னதாக போடுறதுனா கூட போட்டுக்கலாம். ஆனால் இதை விட பெருசாக போட்டோம்னா வேகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி வச்சுட்டோம். அடுத்தது எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம இதை போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. அதுக்கப்புறமா அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் இருந்துச்சு அப்படிங்கும்போது மேலே மட்டும் பார்த்திங்கன்னா தீஞ்சு போயிடும், உள்ளே பார்த்திங்கன்னா வெந்திருக்காது. ஸோ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம்.
ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம். உள்ளே இருக்கிற அந்த வெங்காயம், முட்டைக்கோஸ், மாவு எல்லாமே வந்துட்டு வேகணும் இல்லையா, ஸோ வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆகும். அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரே சைடு வந்துட்டு வெந்துடக்கூடாது இல்லையா, எல்லா பக்கமும் ஈவனாக வேகணும். அதனால் கொஞ்சம் எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்துட்டு இறக்கிடலாம். ரொம்ப வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு விட்டோம்னாலும் அதனுடைய டேஸ்ட் வந்துட்டு மாறிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போது இதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது மீதம் இருக்கிற மாவையும் நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை கையில் எண்ணெய் தெரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பயமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம ஏற்கனவே பால் மாதிரி செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் லெங்க்த்தியான ஸ்பூன் வச்சு அதுலேயே எடுத்து போட்டுக்கலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு கையில் எண்ணெயும் தெரிக்காது. அதே சமயம் வந்துட்டு நம்ம செப்ரேட்டாகவும் போட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு கேப் விழுகிற மாதிரி ஒன்றோட ஒன்று வந்துட்டு ஒட்டி இருக்காத மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா வேகணும். ஸோ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் வந்துட்டு ரொம்ப சுலபமான முறையில் நம்ம செஞ்சாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.